கருப்பு நேத்து நைட்டு வேணா மறிக்கலாம், காலையில விடிஞ்சிரும். யார் சொன்னது? சூரியனா சொன்னது. இப்போ நீங்க இருட்டா இருக்கலாங்க, காலையில விடிஞ்சிரும். வில் சி லைட், நம்ம பாத்துறோம். சூர்யா அண்ணன் அந்த கருப்பண்ண கத்திக்குது பாத்தீங்களா, எங்க சாணம் பூச்சின்னு வந்தா தெரியல, ஒரே வெட்டு. எஸ்பெஷலி எனக்கு பிடிச்ச சீன் வந்து சூர்யா சார் அப்படின்னு வருவார் இல்லையா, அந்த புருவத்தை சுருத்திக்கிட்டு அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சுப்பா. கருப்பு நேத்து நைட்டு வேணா மறிக்கலாம், காலையில விடிஞ்சிரும். யார் சொன்னது? சூரியனா சொன்னது. இப்போ நீங்க இருட்டா இருக்கலாங்க, காலையில விடிஞ்சிரும். வில் சி லைட், நம்ம பாத்துறோம். வெளிச்சத்துல கருப்பை பார்த்துருக்கோம். கருப்பு டெரிஃபிக்கா இருக்கு. எல்லாருமே அதை பார்க்க வேண்டிய படம், வெற்றி படம், குடும்பத்துக்கான படம், இந்த நேரத்துக்கு தேவையான படம் ப்ரோ. அதாவது மக்கள் வந்து எதை நம்பி போறாங்க? இப்போ அதான் டாக்டர்லாம் நம்பி போனா கடவுள் மாதிரின்றாங்க. அந்த கோட் தான் கடவுளேன்னு சொல்றாங்கல்ல, அந்த கோட்டை தான் பிளாக் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. என்னால முடியல. நல்லா செதுக்கி இருக்காரு. படத்தை டைரக்ட் பண்ணதும் நடிச்சிருக்காரு. நடிச்சதையும் வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். சாதாரணமாக நடிக்கல. அவர் வந்து வில்லன்னா பார்க்க முடியாது. நம்மளுக்கு என்டர்டைன் பண்ணுற ஒரு பர்சன் தான் அவர். எல்லார் மத்தியிலுமே அந்த மாதிரி தான் ஒரு நெகட்டிவே அவரை பற்றி தோணாது. ஆனால் அந்த படத்தில் வந்து அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி சூர்யா எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்காரு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய படமாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான் ப்ரோ. ஒரு ஃபேன்ஸ்க்கான படம்னு இல்லை. அப்போ ஃபேன்ஸ்னா சூரியனாவோட படம் இது. சூரியனை பற்றின மட்டும் செய்தி மட்டும் தான் இருக்கணும். அதை தாண்டி இதில் நிறைய இருக்குது. ஆர்ஜே பாலாஜின்னா எவ்வளோதான் கோஆப்ரேட் பண்ணாலும் அதை நடிகர் வந்து ஒத்துக்கணும். இல்லை நான் அதை நடிக்க ஓகே எனக்கு இது அப்படின்றது சூரியனா கொடுத்துருக்காரு. அது உண்மையிலே ரொம்ப பாராட்டுற ஒரு விஷயம் தான். அதுதான் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ தான் சொல்லிட்டேன் இல்லை உங்களுக்கு வந்து சூரியனா அவருடைய ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கணுன்றதை தாண்டி எல்லா ரெஃபரன்ஸும் வீங்க. இது ஒரு படம் இருக்கு சரிங்களா, கண்டிப்பா இருக்கு. அதுவும் நீங்க எதிர்பார்க்காம சரி ஓகே யார ரெஃபரன்ஸ்னா அஜித் அண்ணா ரெஃபரன்ஸ் இருக்கு, தளபதி அண்ணா ரெஃபரன்ஸ் இருக்கு. அதை தாண்டி கேப்டன் அவரோட ரெஃபரன்ஸும் இருக்கு. சூரியனா படம்னு இல்லடா, இது வந்து எல்லாரோட சேர்த்து கருப்பா வந்து உருவெடுத்திருக்க ஒரு நல்ல படமா இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க தியேட்டர்ல. கண்டிப்பா வெற்றி படம் தான் இது. அதுக்கு எனர்ஜி வேணும். அந்த நாக்கை கடிச்சா ரொம்ப இருக்காது வந்தாருங்க. அதெல்லாம் பயங்கர கஷ்டம், பயங்கர எனர்ஜி வேணும்ல கண்ணு. நிறைய நடக்கும்லப்பா, நிறைய நடக்கும். நான் டக்குன்னா நிறைய எதிர்ப்புகள், போராட்டங்கள், அதையும் ஒரு நேர்மையான வழியில். இன்னை வரைக்கும் நான் பெய்டு ப்ரொமோஷன் கூட பண்ணல கண்ணு. என் ஐடி எடுத்து பாருங்க, பெய்டு ப்ரொமோஷன், இந்த கொலாபரேஷன் அந்த மாதிரி வந்து அப்படியே அமுச்சு விட்டுருவேன். ஒரு நேர்மையான வழி, ஆபாசல்ல, யாரை பற்றியும் பேச மாட்டோம். அதே சமயத்தில் நம்மளோட வம்பளித்தவங்களாம் நான் விட்டதில்லை அப்படின்னு இல்லை தங்கம். ஒருத்தவங்க வீம்பா வந்து ஒருத்தவங்க நம்ம யதார்த்தமாக ஒரு வார்த்தை கூட குறைய இன்டர்வியூவில் பேசியிருக்கான். யதார்த்தமாக பேசணும். ஒருத்தவங்க இன்னசென்சியாக ஒருத்தவங்க பேசுகிறோம்ன்றக்காக அந்த பாயிண்ட்டை தப்பாக போட்டு காமிச்சு அது தப்பு இல்லையா? அந்த மாதிரி தான் நிறைய பேர் பேருக்கு எடுக்க நினச்சாங்க. பிக் பாஸ் ஹவுஸில் பார்த்து தான் சரி இவர் இப்படி தான் தப்பானா அங்கே போகவே இல்லை, அவர் பேசுகிறது தப்பாக கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேர் கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களே கண்ணு. கண்டென்ட்டுக்காகவும் அடுத்தவங்களோட நேர்மையாக வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி தப்பாக வர்றவங்க நம்ம மேலே கெட்ட பேர் உண்டாக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அது எதுவுமே முடியல. அப்படிலாம் இல்லைம்மா. அது ஆல்ரெடி அந்த கருப்பு பட சீனை 3 படத்தில் நான் பண்ணிட்டேன். ஏஸ் படத்தில் பண்ணிட்டேன், எல்லைக்கே இப்போ கூட பெரிய படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பண்ணேன். ஆல்ரெடி பிக் ஸ்க்ரீனில் பண்ணிட்டோம்ல. அதனால் அது நிறைய யங்ஸ்டர்ஸ் குழப்பமாகுது இல்லையா மீம் பேஜஸ்லாம். ஸோ அவங்களுக்கு அது ஒரு இதாக கூட இருந்திருக்கலாம். மீம் பேஜஸ்லாம் கொஞ்சம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை கொஞ்சம் ஹைப் பண்ணி போடுற மாதிரியே போடுறாங்க. ஸோ இது எதுக்கு சரி அப்படின்னு சொல்ல வரலாமா? அதாவது இது திவாகர் சீனாச்சுன்னு போடுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஸ்டாரை பாதிக்கக்கூடாதுன்னு கூட டைரக்டர் நினைக்கலாம் இல்லையா? அது எல்லாரோட நினப்பு தானே. ஸோ அந்த காரணத்துக்காக கூட எடுத்துருக்கலாம். அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைம்மா. ஆட்டத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறமா டான்ஸ் சாவடி சந்தாரடி சாவடி என்ன மாரி ஓட்டம். அதுக்கப்புறம் சூர்யா அண்ணன் அந்த கருப்பண்ண கத்திக்குது பார்த்தீங்களா, எங்கே சாணம் பூச்சின்னு வந்தா தெரியல, ஒரே வெட்டு கார் இப்படி 2 துண்டா பொழந்து போவோம். சண்டை காட்சியை பார்க்கலாம். படத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு படம் தலைவா இந்த படம். நம்ம ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா நேற்று காரில் உட்காந்து அழுகுறாரு. அந்த அழுகுறத பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு கோடி இதுக்கப்புறம் பதில் சொல்லும். வசூலை தான் அவருக்கு பதில் சொல்லணும். அவர் அழுகும் போதெல்லாம் நம்மளுக்கே மனசு ஒரு சினி ஃபீல்டில் இருக்கவங்க படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அழுகலாம், படம் ரிலீஸ் ஆகலன்னு அழுகுறா தலைவா. அதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? கண்டிப்பாக இந்த படம் ஒரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு கோடி பதில் சொல்லணும் தலைவா இந்த படம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சிஎம் சார் பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன் தெரியுமா தெளிவா? கோர்ட்டில் ஒருத்தன் கொலை பண்ணுறான், ரேப் பண்ணுறான், திருடுறான். அவனுக்குலாம் என்ன பண்ணுறீங்க? வாய்தா ஃபுல்லாக வாய்தா கொடுத்து அவனுக்கு 60 வயசு ஆகுது, செத்து போயிடுறான். இதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு தீர்ப்பு அவன் கெடுதல் பண்ணுறான்னா அன்றைக்கே தீர்ப்பு அவனையே முடிச்சு விடு. அதை தான் இந்த படத்தில் அவங்க மெசேஜாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து கடவுளால் எதுவும் மாற்ற முடியாது. ஒரு கோட்டா நீ போட்டிருக்க, கடவுள் கத்தியால் தான் பதில் சொல்லுவார், நீ உன் பேனாவால் பதில் சொல்லு. அதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சூப்பராக அழகான ஒரு மெசேஜை சொல்லியிருக்காரு சிஎம் சார். இதை பார்க்கணும். இதுக்கப்புறம் நாட்டில் எந்த தவறும் நடக்கக்கூடாது, எந்த கெடுதலும் நடக்க. கோர்ட்டில் தயவு செஞ்சு வாய்தா இது பண்ணாது. ஏன்னா பாவம் இல்லாதப்பட்டவங்க நம்ம தான் டெய்லி போய் நிற்கிறோம், மாதம் போய் நிற்கிறோம். அதனால் இதுக்கப்புறம் கோர்ட்டில் வாய்தாவே தலை கேஸ் அன்னிக்க முடியுங்க அப்படின்ற ஒரு மெசேஜை சூப்பராக சொல்லியிருக்காங்க. மியூசிக் டைரக்டரு ஃபஸ்ட்டு படம் போல பண்ணியிருக்கா போல எல்லா மியூசிக்கை டம்மு டும்முன்னு போடுவாங்க.
இவர் டம்மு டும்முலாம் போடல, போட்டு டமாட்டுமா போட்டு எல்லாம் மிர்ச்சி மேட்டாங்க. பாவம் அவரே பாவம் ஒரு சீன் நடிச்சுக்கிறேன்னாரு, பாவம் அவரே காணோம். நானும் தேன்னேன் வாட்டர் மேன் யாரு பக்கத்தில் நாங்கள் தான் சொல்லுவேன், இங்கே சொல்ல முடியல, பக்கத்தில் இருக்கிறாருல. பாவம் அவர் காயிலேருந்து சொல்லி நான் ஒரு சீன் நடித்தேன், நானும் அவரை தேடினேன் எங்கே நடிச்சிருக்காருன்னு. பாவம் மனுஷனை காணோம், அவரே பாவம் வேதனையில் இருக்கிறார் போல இருக்குது. அதே போல் தலைவா படம் முழுக்க தலைவா த்ரிஷா மேடம் வந்த சீன் நல்லா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணியிருக்கு, ஏன்னா படம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணி வில்லனா நடிச்சிருக்கு, அதெல்லாம் பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ரெண்டுத்தையும் ஸ்கிரிப்டை பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம், பண்ணதெல்லாம் அவருக்குலாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் விஷயம். சூர்யா சார் பார்த்தீங்கன்னா கேமியோ ரோல் எனக்கு யாரும் வேணாம், நீங்கள் சிவாஜி கமல் நீங்களாம் வந்து அதெல்லாம் போங்க, இதுக்கப்புறம் கேமியோவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பல கெட்டப்பை போட்டிருக்காரு. இதை நான் சொன்னேன்னா ட்விஸ்ட்டு உடஞ்சிரும், அதனால ட்விஸ்ட்டை நான் சொல்ல. ஏன்னா அவரே பல கேமியோ போட்டிருக்காரு. 2 ரெஃபரன்ஸ் நேமை போட்டாங்க தெளிவா படத்தில் வந்தது. யாருன்னா நம்ம தளபதி விஜய்னு போட்டாங்க டைட்டில்காரர். என்னடா தளபதி விஜய் போட்டுறான் பார்த்தா லியோவோட ஒரு சீனை போட்டுறாங்க. சாண்டி மாஸ்டர் வந்தா போல காஃபி அப்படின்னு தெளிவா படமே பிளாஸ்ட் தெளிவா. என்னடா இது லியோ சீன் வந்துச்சேன்னு பார்த்தா அதை அப்படியே உல்ட்டாவை மாற்றி அதை ரொமான்ஸ் ஆகிட்டா போல. அதுதான் ஆர்ஜே பாலாஜன். அந்த சீனுக்கு வேற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் மங்காத்தா அஜித் என்னடா கார் ரேஸில் பறகுறாரு, அந்த சீனுக்கு தேட்டரை கீக்கா போயிட்டானுங்க. ஏய் கீக்காத, இன்னும் படம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நிப்பாட்டி அப்படியாப்பட்ட ஒரு ரெஃபரன்ஸ் அவர் பிடிக்கிறாரு. ஒவ்வொரு ரசிகரையும் அவர் ஈர்க்கிறாரு நம்ம பக்கம். நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியாக பாருங்கள். இன்னொரு விஷயம், படத்தை பார்க்க வரும்போது பவுன்சரோ இல்லைனா சாமியாரோ வாங்க. ஏன்னா சாமி ஆடுவாங்க இந்த படத்தில், விபூதியை வச்சு அவங்க சாமியை முச்சிடலாம், இல்லைனா பவுன்சர் வந்து அடுக்கணும். அப்படி தான் இருக்கும் இந்த படத்தில். ஃபுல்லாக சாமி ஆடலாம் படம் ஃபுல்லாக. நல்ல ஒரு படம் தலைவா. கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ஜாலியாக பசங்களும் ஃப்ரெண்ட்ஸாகவும் சேர்ந்து பார்க்கலாம், அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸும் சேர்ந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. மெயினாக வந்து செலிப்ரேஷனுக்கான இது படம் தான் ப்ரோ. இப்போ எப்படி வந்து இப்போ அஜித் சாருக்கு வந்து ஒரு ஜிபியோ, கமல் சாருக்கு வந்து ஒரு விக்ரமோ, அந்தமாரி சூர்யா சாருக்கு ஒரு கருப்பு கண்டிப்பாக இருக்கும். இல்லை ப்ரோ, படத்தோட நிறைய படத்தோட இதுவும் இருக்குது. அது முக்கியமான ஒரு படத்தோட ஒரு ரெஃபரன்ஸுமே இருக்குது. பட் அது படத்துக்கான ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல, அது வந்துட்டு அது பாட்டு போயிருதே தவிர அதை வச்சுட்டே அவங்க மூவ் ஆன் பண்ணிக்கல. பட் நீட்டாக இருந்துச்சு ப்ரோ. அவன் மெயினாக வந்து விஜய் சாரோட ஒரு சீன் இருக்குது, அது சூப்பராகவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கும்போது அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ விஜய் சார் வந்து படம் நடிக்க மாட்டாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து அதே மாதிரி இப்போ அவரோட ரெஃபரன்ஸ் வரும்போது அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ. எப்பவுமே சூர்யா சார் விஜய் சார் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த காலத்துலேருந்தே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படம் கூட ரீலீஸ் பண்ணாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூர்யா சாருமே வந்து எதுவுமே அவர் பெருசாக ஈகோ எதுவுமே நடிக்காமல் அவருமே வந்து அந்த சீன்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம், சூப்பராக. இல்லை ப்ரோ, த்ரிஷா மேமோட ரோல் கம்மியாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே இருந்தாலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் அப்படிலாம் எதுவுமே இல்லை. பட் அவங்களுக்கு கொடுத்ததை அவங்க நீட்டாக தான் பண்ணி. இல்லை ப்ரோ, இந்த படம் வந்து காமெடி அவ்வளோவா இல்லை. இந்த படம் வந்து ஆக்ஷன் அந்த மாதிரி. இது வந்து யூஷுவல் எல்கேஜி முக்கூத்தி அம்மன் அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஆக்ஷன் வைஸாக நல்லா இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த ஃபேன்ஸாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ப்ரோ படம். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸும் தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ. ஆக்ஷன் சீக்வன்ஸ், சாய் பேங்கர் மியூசிக் மெயினாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செமையாக பண்ணியிருந்தார். அதே சூர்யாவுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக் தான். நல்ல படம், ஃபேமிலிஸோடு எல்லாருமே வந்து பார்க்கணும். இப்போது ஜென்சியோட இதாக இருந்தாலும் சரி, இப்போ வந்த எல்லாத்தோட இதுலேயும் சரி, இந்த படம் பார்த்தா மேபி எல்லோரும் திருந்துறக்கு ஒரு சான்சஸ் வரும் நான் நம்புகிறேன். கரப்ஷன் இந்தியா, ஆமாம், சோஷியல் மெசேஜ் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஆச்சு திருந்துவாங்க அப்படிங்கிற ஒரு இது. கோட் சீன் ஃபுல்லாக ஜெய்பீம் எப்படி நம்ம பரபரப்பாக இருந்துச்சோ அந்த மாதிரி இதுவும் நல்ல படம் தான். ஒவ்வொரு இடத்துலையும் கருப்பனை கொண்டு வந்திருப்பார். கருப்பனால் எல்லாத்தையும் திருத்தணும்னு நினைக்கிறாரு. மற்றபடி இதில் வந்து கருப்பனை எல்லாத்தையும் வந்து திணிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்ல படம். ஒவ்வொருத்தருக்கும் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அந்தந்த இடத்துக்கு தேவை அப்படின்றதுக்கு மட்டும் தேவை வைக்கணும், அந்த இடத்துல அவங்க வந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு வைக்காமல் அவங்க அந்த இடத்துல நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. அது சொன்னால் நல்லா இருக்காது. நான் நினச்சி போனது வேறு, பேருன்னு நினச்சி போனேன். பட் இங்கே அப்படி இல்லை, வேறு மாதிரி இருந்துச்சு. த்ரிஷா பேர் கிடையாது. இருக்கு இல்லை, ரொமான்ஸ் லவ் எதுவுமே கிடையாது. டிவோஷனல் ப்ளஸ் சொசைட்டிக்கான கான்செப்ட், அவ்வளோதான். பயங்கரமாக தான் கொடுத்துருக்காரு. கருப்பனோட அவரோட லுக்கு சரி, அவர் ஒவ்வொரு ஒரு வியூவில் அவங்க போடுற எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏன் அவர் சூஸ் பண்ணாருன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அவருக்கு தான் இந்த படம் சூட் ஆகிருக்கு, மற்ற யாருக்குமே சூட் ஆகிருக்காது எனக்கு தோணுது.